You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடு உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை தியானிப்பது எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது. அவைகளை ருசித்து பார்க்கும் போது, வசனத்துக்குள்ள போகும்போது தேவனோடு கூட நெருங்கி வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணுகிறதை நான் என்னுடைய வாழ்க்கையில உணர்கிறேன். ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்வதையும், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை இணங்க பண்ணுகிறதையும் என்னால் உணர்ந்து பார்க்க முடிகிறது. கேட்கிற உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே சுவிசேஷ புத்தகத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். சரித்திரங்கள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்ட எபிசோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வரை இப்போ நம்ம தியானிச்சிருக்கிறோம். போன எபிசோட்ல நம்ம 9:10 தான் ஆரம்பிப்போம்னு சொன்னோம். ஆனா ரெவரண்ட் ஜெயக்குமார் பாஸ்டர் அவங்க அதுக்கு முன்ன வராததுனால அவங்க கோர்வையா சில காரியங்களை சொன்னாங்க. அதுல சொல்லும் போது நிறைய விடப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். ஆனால் இந்த எபிசோட்ல அதன் தொடர்ச்சி போன எபிசோடின் தொடர்ச்சியாய் இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிறோம். அங்க 8ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே வந்தோம். 9ஆம் வசனத்துல அப்படியே சொல்லி இருக்கிறாங்க. அதை தொடர்ச்சியாக இந்த வசனத்துல நம்ம பேச போகிறோம். இந்த எபிசோடின் துவக்கத்துல நம்ம ரெவரண்ட் மெல்கிசேதக் அவர்கள் ஆரம்பிக்க போகிறார்கள். அவங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம கலந்து ஆலோசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, அக்காலத்திலே நடந்த சம்பவங்களை குறித்தும் தொடர்ச்சியாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே நாம பார்க்கும் பொழுது, ஏறது இடத்துல இந்த சாஸ்திரிகள் போய் நேரடியாக நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரத்தை பின்பற்றினவர்கள் அங்க அரண்மனை வந்த பொழுது, இங்கேதான் கிறிஸ்துவானவர் பிறந்திருப்பார், இரட்சகர் பிறந்திருப்பார், ராஜா பிறந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் அரண்மனைக்குள்ளே போய் ஏரோதை விசாரித்தார்கள். ஏரோது விசாரித்த நேரத்துல வசனம் சொல்லுகிறது, அவனும் அவனுடைய கூட்டத்தார் அனைவரும் மிகுந்த கலக்கமடைந்தார்கள். ரகசியமாக வேத பாரகரையும் பரிசேயரையும் கூப்பிட்டு அவன் ஆலோசனை பண்ணினான். இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு அவர்களை தனியா கூப்பிட்டு, வருகிறதான மேசியா பிரபு கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்டபொழுது அவர்களுக்கு சகரியா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள். பிற்பாடு இவன் வந்து இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஏரோது சாஸ்திரி இடத்துல சொல்லுகிறான். அதாவது அந்த சாஸ்திரி இடத்துல அவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் திட்டமாய் பிள்ளை இருக்கிறதை விசாரித்து நீங்கள் பணிந்து கொண்டு என்னிடத்துல சொல்லுங்கள், நானும் போய் பணிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அப்ப பாருங்க, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு பிள்ளை இருந்த ஸ்தானத்திற்கு நிற்கும் வரை அதற்கு முன் சென்றது, அவர்களுக்கு முன் சென்றது. இப்ப அதுதான் மாஸ்டர். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தை இவங்க பின்பற்றின்னு வந்தாங்க. அந்த நட்சத்திரம் ஒருவேளை இவங்க பின்பற்றாம வேற வழியில போயிருந்தா, அந்த அரண்மனையில இருந்து இவர்கள் தொடர்ச்சியா அந்த நட்சத்திரம் திரும்ப பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஆண்டவரே அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்தாங்க, நிறுத்தினாரா, இத ஏரோதுக்கு அறிவிக்கணும். இது நம்ம வசனம் இங்க அப்படிதான் சொல்லுது. அதாவது அது அங்க நிற்கிற வரைக்கும், கிறிஸ்து இருந்திருக்கிற அந்த பிள்ளை பிறந்திருக்கிற அந்த இடத்துக்கு நிற்கிற வரைக்கும், இந்த ஒரு நட்சத்திரத்தை போல வேறொரு நட்சத்திரத்தாலும் எந்த ஒரு தனி கோளாலும் இதுவரைக்கும் வானத்துல தோன்றினதே இல்லையா. அதுதான் இப்போ நான் கேக்குறது என்னன்னா, இப்ப இவங்க அதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க நேர பெத்லகேமுக்கு அந்த நட்சத்திரத்தை கொண்டு போயிருக்கணும். இவங்க ஒருவேளை இவங்க யோசித்திருந்தாலும் நட்சத்திரம் இவங்களுக்கு வழி காட்டி இருப்பாங்க. ஆனா அந்த நட்சத்திரம் நேரம் ஏன் அந்த அரண்மனைக்கு நேரம் கொண்டு போய் அந்த வழியிலே போக சொல்ல வச்சு, அதுக்கு பிறகு அவங்க கூப்பிட்டு எல்லாம் ஆலோசித்து, ஏன்னா பைபிள்ல தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நிறைவேறும்படி நடந்ததுன்னா தெளிவாதான் ஆண்டவர் ஏரோதுக்கு அறிவிச்சிருக்கிறார். தீர்க்கதரிசனத்தின், அதாவது சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது கூட எதெல்லாம் நிறைவேறலையோ, சிலுவையின் பொன்மொழிகளில கூட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் வீதமாய் சொன்னார்.
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க விதமாய் சொன்னார் என்று கடைசி மணி நேரத்து வரைக்கும் வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாகத்தான் கிறிஸ்து வந்தார். அதனாலதான் இப்ப தொடர்ந்து வந்து அவன் சொல்றான், பெத்லகேம் சொல்லப்பட்ட இருக்க வசனத்தின் பிரகாரம் பெத்லகேம்ல தான் பிறந்திருக்கணும், அதனால பெத்லகேமுக்கு போங்கன்னு சொன்ன உடனே திரும்ப அந்த நட்சத்திரம் தான் இவங்களை வழிநடத்துது. அப்ப அந்த நட்சத்திரம் இங்கதான் கொண்டு போய்க்குது அவங்கள. இப்ப அதே நட்சத்திரம் திரும்ப அவங்களுக்கு தெரிஞ்சு திரும்ப பெத்லகேமுக்கு போறாங்க. ஆனா இந்த முறை இயேசு எந்த இடத்துல பிறந்திருந்தாரோ அந்த இடத்துல வந்து நிற்கும் வரை. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா அவங்கள டைரக்ட் பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். 10ஆம் வசனத்துல இப்ப சொல்லுது பாருங்க, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்ப அந்த நட்சத்திரத்தை கண்டவுட திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம், அடா நம்மள பாதியில விடலப்பா, மறுபடியும் நம்மள வந்து வழி நடத்துது அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 11ஆம் வசனத்துல இப்ப நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்க நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி ஏற்கனவே இவங்களுக்கு தூதர் சொன்ன மற்ற அந்த காரியங்கள் இதெல்லாம் இவங்க வந்து பாக்குறாங்க, அக்கிரூட்டா அப்படியே இருக்கு. என்ன அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது சர்ப்ரைஸா ஆச்சரியப்பட்டு இங்க வசனம் சொல்லுகிறது, அவங்க சாஷ்டாங்கமாய் பணிந்து. அப்ப பாருங்க, பணிந்து என்று சொன்னா தேவன் மனிதர்களை கிறிஸ்துவை வணங்க வைத்து அவர்கள் தமக்கு தகவலாகவும் வார்த்தையின் ரீதியாகவும் வணக்கத்துக்குரியவர் என்பதை தேவன் இங்க ரூபகாரப்படுத்துறார். சரி, நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வரோம்னு சொன்னா, பிசாசு வந்து இயேசுகிட்டே பேசுறான் டைரக்டா, இந்த பார் இதெல்லாம் என்னுடையது, என தாழ விழுந்து பணிந்து கொண்டா இவைகளை உனக்கு நான் தருகிறேன். அந்த விருப்பம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவனை ஆண்டவர் அங்க தள்ளினார். ஆமா, இப்ப வணக்கத்துக்குரியவர் தேவனாகிய கர்த்தர். இப்ப பாருங்க, அவர் பிறப்பிலே சாஸ்திரிகள் அவர்களை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குற ஒரு சூழ்நிலை வச்சிருக்கிறோம். நமக்கு அந்த பழக்கம் இருக்குதா? நம்ம வச்சுக்கிறோம். தனிப்பட்ட ரீதியில ஆண்டோடைய பாதத்துல நம்ம சாஷ்டாங்கமா விழலாம். அதாவது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை தொழுது கொள்ள கடவுள்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் அது இல்லை. இன்னைக்கு ரொம்ப அபிஷியல் ஆயிட்டோம்னா சேர் வந்தா சேர்ல உட்கார்றது, அப்படியே போயிடறாங்க, உட்கார முடியறது இல்லை. ஏன்னா ஹெல்த் ரீதியாகவும் சரீர பிரகாரமா இருக்கிறபடினால கீழே உட்கார்ற அவங்களுக்கு இல்ல. ஏன்னா உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு, மறந்துட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து முழங்கால் போடுற அனுபவமும் கிடையாது. தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால். இந்த சாஸ்திரிகள் தேவனிடத்தில் வந்து கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. பிசாசு இயேசுவை அவன் காலில் விழும்படியா கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய, அவரு காலில் தான் நீ விழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இன்னொரு காரியமும் ரகசியம் அடங்கி இருக்கு. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, அப்ப 2 பேரும் பார்க்கிறாங்க, இயேசுவையும் பார்க்கிறார்கள், மரியாளை அம்மையாரையும் பார்க்கிறார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது, மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. அதை என்றால் சிங்குலர், அதை இந்த யாரை குறிக்கின்ற சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவை. இந்த இடத்துல மரியாளை பிள்ளையும் தாயையும் மரியாளை கண்டு சாஷ்டாங்கமாக விழுகிறார்கள், அதை பணிந்து கொண்டு. இந்த இடத்துல தெளிவாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து ஆராதிக்க கூடியவர் ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. மரியாள் அம்மையார்கள் கிருபை பெற்றவர்கள், கனத்துக்குரிய தாய், மேன்மைக்குரிய தாய், இயேசு இரட்சகராகிய இயேசுவை பெற்றெடுத்த தாய், தெய்வத்தை பெற்றெடுத்த தாய். கிருபை பெற்றவளே, பெற்றாலும் அந்த கிருபை பெறுவதற்கு பாத்திரமா இருந்தாங்க. அதுதான் கனத்துக்குரிய தாய், மேன்மைக்குரிய தாய், புரியுதுங்களா? உலகமே போற்றக்கூடிய தாய். ஏன்னா இரட்சகராகிய இயேசுவை பெற்றெடுத்த தாய். ஆனால் பணிந்து கொள்ளும் பொழுது மாத்திரம் தெளிவாக நமக்கு ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளையும் கண்டு
சாஸ்தாமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, யாரை பணிந்து கொண்டார் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை தான் பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியத்தை தேடி அந்த சாஸ்திரிகள் வரவில்லை. அந்த கிழக்கிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கு சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து என்ன சொல்றாங்க? யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே, எந்த நோக்கத்துக்காக வராங்க? அவரை பணிந்து கொள்ள என தெளிவா சொல்றாங்க. இந்த 2ஆம் வசனத்துல யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை பணிந்து கொள்ளலாமா, இயேசுவை ஆராதிக்கலாமா என்றதான கேள்வி வருகிறது. ஆனால் இயேசு பிறந்த பொழுதும் சாஸ்திரி அவரை தேடி வந்த பொழுதும் அவங்க நோக்கத்தை சொல்றாங்க, இயேசுவை அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவரை ஆராதிக்க வந்தோம். அதாவது உலகத்துல தேவ தூதர்களுக்கு பிறகு முதலாவது பணிந்து கொண்ட மனிதர்கள் அது இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் அதுக்கு சொன்னார்கள் தங்கள் வந்த நோக்கத்தை. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆராதனைக்கு ஏன் வரும்? தேவனை தொழுது கொள்ள வேண்டிய, அவரை ஆராதிக்க வேண்டிய நோக்கத்தை மறந்து ஆராதனை என்ன நடக்கிறது, யார் என்ன குறை இருக்கிறது, யார் என்ன செய்யறாங்க, தவறை கண்டுபிடிக்கத்தான் ஆராதனைக்கு வருகிறார்களை தவிர அவரை பணிந்து கொள்ள வருவது குறைபடுகிறது. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ராஜாவிடத்தில் சொல்றாங்க. அந்த இயேசுவை கண்ட பிறகும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் செயல் வடிவில் கண்டார்கள், பணிந்து கொண்டார்கள், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. பாருங்க, தேவனை தொழுது கொள்ள வருகிறவர்கள் தேவனுக்கு அவரிடத்தில் எதுதான் வாங்கணுன்ற நோக்கத்தை மாத்திரமல்ல, அவருக்காக செயல்படு கொடுக்கிற காரியத்தை கூட நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வசனம் சொல்லுது, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. அப்படி என்றால் வெறும் தொழுது கொள்ள மாத்திரம் வரவில்லை. அவர்கள் வந்தப்ப வெறும் தொழுது கொள்ளதான் வந்திருக்கணும். ஆனா அதனோடு கூட என்ன கொண்டு வந்தாங்க? பொக்கிஷங்களை கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் தேவனை தொழுது கொள்வது மாத்திரம் அல்ல, அந்த தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அவர்கள் வருகிறார். வசனம், தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்போ இயேசுவை தொழுது கொள்ள வருகிறவர்கள் வெறும் ஆராதனைக்கு மாத்திரம் அல்ல, அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் பிறப்பிலே ஞானிகள் சாஸ்திரிகள் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். எத்தனை ஞானிகளையா இயேசு தொழுது கொள்ள? வேதத்தில் எத்தனை பேர் இல்ல, ஆனால் 3 பேர் என்று தெரியவில்லை. எப்படி 3 பேர்? 3 விதமான பொருட்களை அவர்கள் கொண்டு வந்தது, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் 3 பேர் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்கே எத்தனை பேர் என்று சொல்வதை விட இங்கே 3 பொருட்கள், பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்க. இதுல ஒரு பெரிய பரம ரகசியம் இருக்குது. உதாரணமாக, பொன் யாருக்குரியது அல்லது பொன் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ராஜாவை குறிக்கிறது. அப்போ இயேசு ராஜா. இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே. அப்போ பொன் எதற்கு அடையாளமா இருக்குது சொன்னால் இயேசு ராஜா என்பதற்கு அடையாளம். 2வதாக பார்க்கும்போது அங்க தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தூப வர்க்கத்தை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தூபம் காட்டும் போது அந்த தூப வர்க்கத்தை போடும்போது அது அங்க சாம்பலாகி எரிந்து வாசனை கொடுக்கிறதா இருக்குது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாய் இந்த பூலோகத்திற்கு வந்து தன் ஜீவனையை கொடுத்து ரட்சிப்பை நமக்கு கொடுக்க போகிறார் என்ற ஒரு வெளிப்பாட்டிற்காக தான் தூப வர்க்கம். அந்த சுகந்தர வாசனை உலகம் முழுவதும் இப்ப பரவி இருக்குது. 3வதாக வெள்ளை போலும் எதற்கு என்று கேட்டால், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறார் என்பதுக்கு அடையாளமா தான் வெள்ளை போலம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பும், அவர் நமக்காய் சம்பாதித்து வைத்த ரட்சிப்பும், அவர் நமக்காய் மரிக்க போகிறார் என்ற அடையாளத்திற்காக இந்த 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல அதே அடையாளம், அதாவது இயேசு ராஜா மறுபடியும் 2ஆம் முறை என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாய் இருக்குது. காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பாருங்க. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம்
60வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தின் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்குது. ஆனா இந்த பைபிள்ல மொத்தமே நமக்கு எவ்வளவு இருக்குங்க? 66 புத்தகங்கள். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எது என்று கேட்டா அது ஒரு சிறிய வேதம் போல. அந்த 66 புத்தகத்தையும் அடக்கி வைத்திருக்கிற 66 அதிகாரங்கள். இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இது வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்துல பழைய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகங்கள்? 39. அதே போல முதல் 39 அதிகாரத்தை ஏசாயா அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை தான் அதிகமா பார்க்க முடியும். அடுத்து இருக்கிறதான 27 புத்தகங்கள், 7 புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அது புதிய ஏற்பாட்டின் காரியங்களை அது வெளிப்படுத்துது. அந்த சிந்தனையோடு கூட ஏசாயா புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்போ 60வது அதிகாரம் 6வது வசனக்கு எந்த புத்தகம் வரும்? பழைய ஏற்பாடு வரும், புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில 60வது அதிகாரம் வரும்போது ஓரளவுக்கு வெளிப்படுத்தல் அந்த பகுதியை தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால 60வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்களேன். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் உன்னையும் தூப வர்க்கத்தையும். நல்ல கவனிங்க. இப்ப என்ன வந்துருச்சுங்க? அங்க பொண்ணு, இங்க என்னென்ன இருக்கு? பொண்ணு, தூப வர்க்கம் இருக்கு. அடுத்து வாசிங்க. கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நீங்க இந்த 60வது அதிகாரத்தை முழுவதும் வாசிட்டு வந்தீங்கன்னா இங்கே உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இது எந்த நாட்கள்? கடைசி நாட்கள். இப்ப இந்த 60வது அதிகாரத்துல இங்க கடைசி நாட்களை குறித்து சொல்லப்படும் போது பொண்ணை பற்றி சொல்லியிருக்கு. அங்க அடுத்தபடியாக தூப வர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஆனா எதை சொல்லுங்க? வெள்ளை போலம். நான் ஏற்கனவே சொன்னேன், பொன் என்பது ராஜாவின் அதிகாரத்தை குறிக்கிறது. இரண்டாவது தூப வர்க்கம் என்பது அவர் நமக்காக சம்பாதித்த ரட்சிப்பை குறிக்கிறது. மூன்றாவது வெள்ளை போலம் மரணத்தை குறிக்கிறது. ஆனா இப்ப இங்க ஏன் இந்த வெள்ளை போலத்தை குறித்து சொல்லப்படலன்னு கேட்டா அவர் மறுபடியும் வரும்போது மறிக்க போறது இல்ல. அப்படின்னாக்கா இந்த 2வது அதிகாரம் 11வது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய ஒரு அடையாளமாய் அங்கே காணப்படுகிறது. நிமித்தமாக தான் ஆண்டவர் மறுபடியும் அவர் மரிக்க போவது கிடையாது, நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார் என்பதற்கு அடையாளமா தான் இந்த இடத்துல பொன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கேட்டா அவர் வரப்போறது எப்படி வரப்போறாரு? ராஜாதி ராஜாவாய். இரண்டாவதாக வெளியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிகராய், ரட்சிப்பை நமக்கு கொடுத்தவராய் வரப்போகிறார். ஆனால் மரிப்பதற்கு அங்க எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை போலம் இங்கே சொல்லப்படவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா இந்த 2வது அதிகாரம் 11வது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து கூட இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நானும் படிச்சிருக்கிறேன். வேதாகமத்துல ஏசாயா 66 அதிகாரங்களும் 66 அதிகாரங்களும் முதல் அதிகாரம் ஆதியாகமத்தில் இருக்கிற சம்பவங்களை முதல் அதிகாரத்துல அடக்கி இருக்கும். 2வது அதிகாரம் யாத்திராகமத்தில் இருக்கிற அந்த சான்றுகள் நம்ம எல்லாம் டீப்பா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போகுது. அந்த 39 புத்தகங்கள். ஆமா, டோட்டல் 66 புத்தகங்களும் அது கடைசி அவருடைய வருகையில நோக்கத்துல வாசிக்கும் போது. ஆமா, நோக்கத்துல இல்ல, அந்த தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த ஒரு நாள். ஆனா அது இப்பதான் நம்ம 66 புத்தகங்கள் இன்னும் தள்ளுபடி ஆகமங்கள்லாம் இருக்கு. இது ஒரு ஸ்டடீஸ்க்காக ஒரு பண்டிதர்கள் இத யூத பின்னணியில இவ்விதமாக இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளை இருக்கிற இடத்துல சின்ன ஞானியை பணிந்து கொள்ள பெரிய ஞானிகள் வருகிறார்கள். இயேசு பெரியவர் தான், ஆனா இப்ப சின்னவரா அவர் இருக்கிறாரு. சின்ன ஞானிகளை பணிந்து கொள்ள பெரிய ஞானிகள் வருகை தருகிறார்கள். அந்த ஞானிகள் பல ரீதியில ஒரு துறையை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் பட்டியலிடுறாங்க. ஒவ்வொரு துறையில, மருத்துவ துறையில இருக்கிறாங்க, கல்வித்துறையில இருக்கிறாங்க, பல துறையில இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது 3 to 12 பேர்களாய் இருக்கலாம். எப்படி 3 பேர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதத்துல சொல்லுதுன்னா 3
வெகுமதிகளை கொண்டு 3 பேரா இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இங்கே நாம பார்க்கும்போது அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து, கேத்தலிக் பைபிள்ல சொல்லப்படுகிறது தண்டமிட்டு பணிந்தார்கள், தண்டமிட்டு பணிந்தார்கள், அப்படியே முகங்குப்புற கீழே விழுந்தார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இவர்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு மறுபடியும் தேவன் இவர்களோடு பேசுறார். அவர்கள் 12ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஏற்கனவே சொப்பனத்தின் மூலியமாய் எப்படி யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், சொப்பனத்தின் மூலியமா எப்படி இவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கிடைச்சது என்று நல்லா நம்ம பார்க்கிறோம். இங்கே சொப்பனத்திலே கர்த்தர் நடக்க போகிற சம்பவிக்கிற காரியங்களை குறித்து இங்க பேசுகிறார். நம்ம ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம 12ஆம் 13ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயந்தர நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவன் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறியக்கடுவாய். இத ஆண்டவர் சொப்பனத்துல அப்பவே கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள். இன்னைக்கு அதே போல தானியேல்ல, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எல்லாம் அநேக காரியங்கள். அப்போ சொப்பனத்திலே கர்த்தர் சில ரகசியங்களை, எச்சரிப்பை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது, மரியாளை அவன் நீதிமானா இருந்தபடியால் மரியாளை தள்ளிவிட அவன் யோசனை செய்து கொண்டிருக்கும் போது சொப்பனத்துல யோசேப்பை மரியாளை சேர்த்துக்கொள்ள சொல்லும் போது பாஸ்டர், அந்த தியானத்துல வரும்போது இந்த மீரியாமும் ஆரோனும் மோசே குறித்து பேசும்போது ஆண்டவர் இவங்க ஆசிரியப்பு கூட இருந்துகிட்ட மோசே மூலியமா தான் வர சொல்லி இவங்களை வெளியே நிக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் உள்ள போடுறாரு. அப்போ ஆண்டவர் டைரக்டா என்கவுண்டர் பண்ணும் போது அவங்களோட பேசுற விஷயம் என்னன்னா, உங்களில் நான் யார்கிட்ட பேச வேணாம், அவங்ககிட்ட சொப்பனத்தினாலும் அதுக்கப்புறமா தரிசனத்தினாலும், சொப்பனத்தினாலும் தரிசனத்தினாலும் தான் பேசியிருக்கிறேன். ஆனா என் தாசனாக மோசவோட அப்படி இல்லை, நான் முகமுகமா பேசுறேன். அப்போ சொப்பன மூலியமாகவும் தரிசன மூலியமாய் தான் தேவன் பேசுகிற ஒரு திட்டத்தை பழைய ஏற்பாட்டுல பார்க்கணும். அப்ப அதுதான் அங்க நடந்திருக்கு. ஆண்டவர் அழகா கைட் பண்றாரு, எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏன்னா ஏறது நல்ல மனசாட்சியோடு கூட நீங்கள் போய் பார்த்து பணிந்து கொண்டு எனக்கும் சொல்லுங்கள், நானும் போய் பணிந்து கொள்ளுகிறேன் என்று அவன் முழு இருதயத்தோடு சொல்லவில்லை. அதுக்கு பின்னாடி அவனுக்குள்ள ஒரு சதி திட்டம் இருந்தது. அதத்தான் ஆண்டவர் இங்க இவங்களுக்கு சொல்றாரு, நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு. இவங்க கிட்ட பேசிட்டு அடுத்த வார்த்தையில நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றான். அதான் நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போது எனக்குள்ள வர்றது என்ன அப்படின்னா, இந்த ஞானிகள் கூட ஏரோது டைரக்டா பாக்குறானுங்க, ஒரு ராஜாவை டைரக்டா பார்த்து பேசுறாங்க. அரண்மனைக்கு போய் ராஜா சொல்லுகிறத கேட்கல, பரலோகம் சொல்றதுக்கு செவி கொடுக்குறாங்க. அதனால்தான் திரும்பி போயிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துல உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியான் தவிர ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது நிறைய நேரத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் அவங்களுக்குள்ள அந்த நாட்களில ஆவியானவர் எல்லாரும் மேல இல்லாத அந்த நாட்களில அவர்கள் பரலோகத்துக்கு செவி கொடுத்திருக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். பாருங்க, ஆண்டவர் இவர்களுக்கு சொப்பனத்திலே சொன்னது விட்டு விடாம நெக்ஸ்ட் பிளான் என்ன, நெக்ஸ்ட் மூவ் என்ன என்பதை தெளிவா யோசேப்புக்கு சொல்றாரு. அதாவது அவன் பிளான் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னே விஷயம் சொல்லப்பட்டு, அப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இன்னொரு ரகசியம். ஆவியானவர் வரும் காரியத்தை நமக்கு முன்கூட்டியே அறிவிப்பார். அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு ரகசியம் கூட இருக்குங்க. கடந்த நிகழ்ச்சியை நாம் பேசினோம், இஸ்ரவேலின் ரட்சகர் யார் அப்படின்னு கேட்டா மோசி, உலக ரட்சகர் யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து. இப்போ இங்க உலக ரட்சகரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள்.
ஆனா அங்க எகிப்துல குறிப்பாய் மோசைய கூட கொலை செய்ய தேடினாங்க. அதை பற்றி யாத்ராமும் 4வது அதிகாரத்துல பாருங்களேன். யாத்ராமும் 4:19 பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள். அங்கேயும் பாருங்க, அப்ப இஸ்ரவேல் ரட்சகனுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்ப இங்கேயும் பாருங்க, உன் பிராணனை வாங்குவதற்காக தேடிட்டு இருக்காங்க, குழந்தைய அழிக்க தேடுறாங்க, நீ போயிடு அப்படின்ற. அப்போ காப்பாத்துறவரும் இவர்தான். அந்த இடத்துல நீ போ, அவன் எவனும் இல்ல, நீ போன்ட்டு அனுப்புகிறது. அத மொத்தத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா, ரொம்ப என்னன்னா மனுஷனை வச்சு ஹேண்டில் பண்றாரு ஆண்டவர். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னா அப்பவே எல்லாம் சாம்பல் ஆயிட முடியும், எல்லாரையும் கொண்டுற நீ போன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றது இல்லை, நம்மளதான் கைட் பண்றாரு. எல்லா இடத்துலயும் நம்மளதான் கைட் பண்ணி அனுப்புறாரு. ஸோ அந்த கைடன்ஸ்க்கு நம்ம செவி கொடுக்குறோமா அப்படின்றது ரொம்ப பொறுமையா பாக்குற விஷயம். இப்போ தொடர்ந்து இதை தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இந்த எபிசோடுடைய நேரமும் நமக்கு முடியுது. ஏன்னா நிறைய காரியங்களை தியானிக்கிறோம். தொடர்ச்சியாய் மீதியான காரியங்களை அடுத்த எபிசோட்ல இருந்து பார்க்க போகிறோம். அதனால ரொம்ப துல்லியமாய் நம்ம தியானிக்க இன்னும் நிறைய ரகசியங்கள் தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இத அப்படியே போயிடணும், முன்ன போனோம்னாலும் அந்த வசனத்தின் ஆழங்கள் அங்கே நம்மளை நிற்க வைக்கிறது. அப்போ இந்த தண்ணீரை குடிக்கிறவன் தாகம் அடைவதில்லை என்று எழுதப்பட்டது. அப்போ வசனத்தை பெற்றுக்கொள்ள எலும்புகளுக்கு மாத்திரமல்ல, நரம்புகளுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஆத்மாவின் நித்தத்துக்குள்ள கொண்டு போகக்கூடியதாய் இந்த வசனங்கள் காணப்படுகிறது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் சும்மா அறிவிக்கப்படல, அதுல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. வசனத்தின் வல்லமை, அந்த வார்த்தையில நிலைத்தில்லுங்க, அந்த வார்த்தையின்படி நடங்க. நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த விட்ட நேரத்திலிருந்து மீண்டுமாய் அடுத்த எபிசோட்ல தொடர்ச்சியா மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போது நாங்க எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.